ருத்ராட்சத்தை எப்பொழுது அணியலாம், எப்பொழுதெல்லாம் அணியக்கூடாது என்கின்ற விதிமுறைகள் ஏதேனும் உள்ளனவா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் பொழுது எல்லோருமே ஆண் பெண் குழந்தை அல்லது சின்ன குழந்தை அல்லது வயதானவர் அப்படிங்கிற பேதம் இல்லாம எல்லோரும் அணியக்கூடிய ருத்ராட்சமாக பஞ்சமுக ருத்ராட்சத்தை சொல்கிறார்கள். ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை எல்லோருமே அணிந்து கொள்ளலாம், எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்கலாம்னு சொல்றார். இதுல பெண்கள் அணியும் பொழுதும் அவர்கள் மாத விலக்கு நின்ற பெண்களாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னா, பெண்கள் அதாவது மாத விலக்கு நிற்காத பெண்கள் கூட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். இளம் வயதினை சேர்ந்த பெண்கள் கூட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு ருத்ராட்சத்தை தான் அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது கால பேதமின்றி எந்த விதமான வித்தியாசமும் இன்றி ஆண் பெண்ணாகட்டும் அல்லது கால வித்தியாசமின்றி எப்பொழுதுமே என்னுடைய கழுத்துல ருத்ராட்சம் இருக்கணும் சார், எனக்கு அது மூச்சு மாதிரி, எனக்கு பரமேஸ்வரன் கூடவே இருக்கிற மாதிரி நினைக்கிறவா ஒரே ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை மட்டும்தான் அணிந்து கொள்ள வேண்டும்.